காலச்சக்கரத்துக்கு 2வது ராசியாக இந்த ரிஷபராசி இருக்கிறதுனால, இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது அர்த்த திரிகோணமாக இருக்குது. அதனால் உழைப்பால் ஏதாவது ஒரு பொருளோ ஒரு நல்ல விஷயமோ ஏதாவது செஞ்சு அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரன். சுக்கிரனும் புதனும் வந்து நட்பு கிரகம். அவங்களோட சனி சேரும்போது திரிகோணம் ஏற்பட போகுது. அப்படி மூல திரிகோண அதிபதிகள் சேரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலபுருஷர்களுக்கு அதிபதியாக இவங்க 3 பேர் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன், புதன், சனி இந்த 3 கிரகங்களும் மூல திரிகோணம் பெற்று அமரும்போது உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க உழைப்பால் ஏதாவது ஒரு பொருளோ ஒரு தானமோ தர்மமோ செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சில கணிப்புகள் வந்து சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் பிடித்திருந்தது அப்படின்னா நீங்கள் செய்கிறது நல்லது. நாங்களே கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நாங்கள் போய் எங்கே உதவி செய்கிறது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்கிறது நல்லது. சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா இந்த ரிஷபராசியில் சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும், சந்திரனோட நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரமும், மிருகசீர நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரமும் இதில் இருக்குது. ஒரு குடும்பமாக சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு குடும்பத்தின் மீது ஒரு அதிக பற்று, ஒரு பாசம் இது வந்து ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னாவே பந்தம் பாசம் வைக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புன்னா அடிபணிச்சிடுவாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் யாராவது ரிஷபராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படித்தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதம் சுக்கிர ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. அதே மாதிரி நவ பஞ்சமி யோகமும் ஏற்பட போகுது. பல முக்கியமான ராஜ கிரகங்கள் உருவாகும் இந்த காலகட்டம் 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், பொதுவாக இந்த ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கிரனும் சூரியனும் தங்களுடைய ராசிகள்லேயே மறைவு பெற்று இருக்காங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா ஜோதிடத்திலேயே இந்த 2 ராசிகளும் சேரும்போது தனிநபர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு சில எதிரொலிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரியன் மேசராசியிலிருந்து பயிற்சியாகி உச்சநிலை அடைய இருக்கிறார். மேசராசிக்கு பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துவார். அங்கே வந்து ஏற்கனவே சுக்கிரன் வந்து இருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் இணைவு ஏற்படும் போது சுக்கிர ஆதித்ய யோகமும் ஏற்பட போது இந்த ராஜயோகம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபராசியில் பயணிக்க தொடங்குவார். இந்த இடைப்பெயர்வானது அந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா ராசி அதிபதி தன்னுடைய சொந்த ராசியில் அமரும் போது நிறைய சாதகமான பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 11 அன்று சனி பகவானும் தன்னுடைய கிரகங்களில் வந்து உதயமாக போகிறார். ஏப்ரல் 10 அன்று புதன் தன்னுடைய கிரக நிலையை மாற்றி அமைத்து மீன ராசியில் பிரவேசிக்க போகிறார். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து மேச ராசிக்கு நகர இருக்கிறார்.
இப்படி ஒவ்வொரு கிரகங்களுடைய தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வு ஏற்படும் போது ஒரு சில மாற்றங்களை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஏப்ரல் 2ல இருந்தே பார்த்திங்கன்னா செவ்வாய் மீன ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார். சூரியன் புதன் இந்த கிரகங்களுடைய இணைவில் இருக்கும்போது ஒரு சில தாக்கங்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாத அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பெரும்பாலான கிரகங்கள் கொஞ்சம் மாறி மாறி அமையறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய கிரக அமைப்பாக தான் இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அமரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் எந்தெந்த எதிரிகள்லாம் உங்களை மறைவாக நின்று தாக்கிட்டு இருந்தாங்களோ நீ தான் என்னை எதிர்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதே இடத்துல அவங்கள முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். இதை பண்ணனா நம்ம இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் அமரும்போது நல்ல ஒரு மேன்மை நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் கூட நிறைய நன்மைகளை இங்கே எதிர்பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் ஒரு சில பதவி உயர்வு ஒரு தனித்துவமாக நீங்கள் செயல்படுவீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலர்லாம் அவங்கள புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி புதுசாக எதுலையாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நல்ல வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலையோ முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உத்தியோகம் கரெக்டாக அமையல. உத்தியோகம் கரெக்டாக அமைஞ்சாலும் அதற்கு போதுமான ஆதாயம் கிடைக்கல. வேலையில் சின்ன சின்ன இடர்பாடு வேலை செய்கிற இடத்துல சின்ன தொந்தரவு இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த இடையூறுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக கூட வெளியில் எங்கேயாவது போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுனா வரைக்கும் இருந்த கஷ்டம் கவலை இது எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கவலை போன்ற பிரச்சனைகள் இனி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று அமரும்போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கு படிப்படியாக உயரும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு சிலருக்கெல்லாம் கடன் கொடுப்பீங்க. ஆனால் அந்த கடன் திருப்பியே வராது. இந்த கடன் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துட்டு பழைய பாக்கியை எப்படியாவது போராடி வசூல் பண்ணி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாறும். நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கையில் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னாவே கலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஆர்வம் இருக்கும். அதனால் டைலரிங்கு அழகு சார்ந்த பொம்மைகள் வாங்கி வைக்கிறது சுய தொழில் ஏதாவது தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் இதை முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மாமனார் மருமகள் அல்லது மாமியார்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் மாமனாரோட சின்ன வாக்குவாதம் மாமியாரோட சின்ன சின்ன வாக்குவாதம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இதனால் வரைக்கும் இந்த ரிஷபராசி பெண்கள்
பெண்களுக்கு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது இவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே டோட்டலாக உங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது. அதனால நல்ல ஒரு மேன்மையை இந்த ரிஷபராசி பெண்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதனால் வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கல, சின்ன இடையூறு இருக்குது, எதில் எடுத்தாலும் ஒரு சின்ன சந்தேக மனப்பான்மையோடு எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சந்தேகம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பார்க்குற நபர்கள் எல்லாமே உதவி செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி செல்லும்போது படகு சவாரி செய்கிறது, நீரில் இறங்கி விளையாடும் போதெல்லாம் இந்த ரிஷபராசி மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது பயணம் போகும்போது கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீர்நிலைங்களுக்கு போகும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த ரிஷபராசி என்பர்கள் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி கல்வியில் செய்கிற வேலையில் எல்லாமே நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஒரு புற்று இருக்கிற இடமா பார்த்து அங்கே பால் முட்டை இது போன்று வைத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ராகு காலத்தில் இதை செய்யுங்க, அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பர்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறும். நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா ராகு பகவான் தான் உங்களுடைய புத்தியில் சின்ன சின்ன தடுமாற்றத்தை கொடுத்துட்ருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதனால் வரையிலும் ஒரு சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியமெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாமையும். அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு தொந்தரவு இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க, வியாபாரத்தில் கூட போதுமான வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதன வரைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் இதெல்லாம் கொஞ்சம் மாறும். அதனால் எடுக்கிற காரியம்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கிறதுனால இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதுசாக இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதத்துலேருந்தே நினைத்ததை சாதிப்பீங்க. வர வேண்டிய பணம் வசூலாகும். கடன் கொடுத்துட்டு வரவே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த கடன்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பழைய கடன்லாம் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் முதல்ல இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இறங்குவீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே உறுதியோடு நிற்பீங்க. என்னால் இது முடியும், என்னால் இது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. அப்படி தன்னம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது இல்லையா, வருகின்ற நாட்கள் அதெல்லாம் சரியாகும். பணி செய்கிற இடத்துல ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த இதனால் வரைக்கும் நம்மளுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த சங்கடங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். கையில் ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. தம்பதிகளுக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ராகு காலத்தில் ராகு பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் புற்றுள்ள இடமா பார்த்து ராகு காலத்தில் ராகு நேரத்தில் போய் ஒரு முட்டை பால்
பால் வாங்கி வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ராகு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராகு பகவான் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தியை கொஞ்சம் தடுமாற வச்சுட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் அதை ஒன்று செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க.